படிக்கிறீங்க? வேற ஏரியால படிக்கிறீங்க? என்னது ஹசரத்? நீங்க எங்க படிக்கிறீங்க? எந்த ஸ்கூல்ல? சஃபா ஸ்கூல். அங்க மீடியம் தமிழா, உருதா? இங்கிலீஷ். இங்கிலீஷ். அது எப்படி உங்களுக்கு தமிழ் தெரியும்? தெரியும் உஸ்தாத். அதான் எப்படின்னு கேட்டேன். உங்களோட அம்மாவை விட உங்களுக்கு நல்லாவே தமிழ் தெரியும். எப்படின்னு கேட்டேன். என்னோட அம்மா வந்து வேற ஊரு. அது எப்படி அது? அம்மா வேற ஊர், நீங்க வேற ஊரா? என்னோட சரி. அம்மாக்கு கொஞ்சம் தமிழ் தான் தெரியும். அதுதான் கேட்கிறேன் தீபா. உங்களுக்கு நல்லா தெரியுது தமிழ், உங்களோட அம்மாவுக்கு தெரியாது. மிச்சமே கொஞ்சமா கம்மியா தான் தெரியுது. ஏன் இது? அவங்க வந்து பீகார்ல வந்து தமிழ் எல்லாம் பேச மாட்டாங்க. அதனால ஆஹ் அவங்களுக்கு தமிழ் இல்ல. நீங்க அதனால நீங்க அவங்களுக்கு எங்க தமிழ். வளர்ந்தீங்க இப்ப? நீங்க எங்க வளர்ந்தீங்க? என்னோட தமிழ்நாட்டுலயா? அப்பா. ஆமா அப்பாவும் தமிழ்நாடு அப்படியா? ஆமா இப்ப நீங்க இருக்கிற சென்னையில தமிழ்நாட்டுல அப்படியா? ஆமா சென்னையில தான் இருக்கும். ஆஹா. நல்ல நல்ல ஓகே. அதீபா, நீங்க அபீதாவா அதீபாவா? உங்களோட பேர்ல சின்ன ஒரு சேஞ்ச் உண்டு. ஏன்னா பேர் எப்படி உண்டு? அதீபாவா அபீதாவா? அதீபா. ஹசரத் நீங்க அதீபா. ராங்கா போட்டிருக்கீங்க. நைஸா நைஸா ADEE. நைஸ். அதீபா அப்படித்தானே? சரிதானே இப்ப? எஸ் ஹசரத். நல்ல. அதீபா, நீங்க எங்க சின்னதுல ஓத போனீங்க? எப்படி ஓதுனீங்க? இப்ப எப்படி எது வரைக்கும் ஓதிக்கிறீங்க? உங்களுக்கு என்னென்ன தெரியும் சொல்லுங்களேன் பாப்போம் சும்மா. ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு தமிழ் ரீட் பண்ண தெரியுமா? தெரியும் ஹசரத். ரீட் பண்ண தெரியும் அப்படியா? எஸ் ஹசரத். நீங்க எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? ஆண்டு? 6th ஸ்டாண்டர்ட். ஆண்டு 6 அப்படியா? ஆமா ஹசரத். அப்ப நீங்க சின்ன ஆள் இல்ல, நீங்க பெரிய ஆள். உங்களுக்கு எத்தனை ஏஜ் இப்ப? ஏஜ் எத்தனை? ஏஜ் வயசு எத்தனை? 10 உஸ்தாத். ஐத்தாமே 10ங்கிறது பெரிய ஏஜ். இதுக்கு முன்னாடி குர்ஆனை நீங்க வீட்டுல ஓதிக்கிறீங்க அப்படியா? எங்க சரி வேற யார்கிட்ட சரி ஓத போனீங்களா? ஸ்கூல்ல ஸ்கூல்ல ஹிப்ஸ் வைக்கிறாங்க ஹசரத். இப்ப அங்க ஓதிக்கிறீங்க 3 அப்படியா? ஜுஸ். ஆமா ஹசரத். 3 ஜுஸ் பண்ணிட்டீங்க அப்படியா? ஆமா ஹசரத். மாஷா அல்லாஹ். எந்த ஜுஸ் வரலாம்? அம்மா ஜுஸ் தபாரக்கல்லதி கது சமி அல்லாஹ். அதுக்கப்புறமா யாசின் வாக்கியா. யாசின் வாக்கியா. அதுக்கப்புறம் ஹைர். நான் உங்களோட அம்மாவுக்கு கிளாஸே போற டைம்ல நீங்க பக்கத்துல இருந்தீங்க அப்படிதானே? இந்த ஹசரத். எல்லா கிளாஸ்லயும் இருந்தீங்களா ஸ்டார்ட்ல இருந்து? இருந்தேன். உம் அப்படிதான் நான் சில விஷயங்களை நான் உங்களுக்கு இப்ப சொல்லித் தர தேவையில்லை. ஏன்னா நீங்க அம்மா கூட இருந்ததால அவங்களுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது. பட் சில விஷயங்கள் நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். அதீபாக்கு என்னென்ன விஷயங்கள் ஓத தெரியும், எப்படி ஓதுறீங்கிறத நான் பார்த்துக்கிறணும். இந்த வசனங்களை ஓண்டா ஓதுங்களே பாப்போம். ஹசரத் இது ஓதணுமா? ஓண்டா ஓதுங்க பாப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وإياك نستعين أنعمت عليهم وامرأته حمالة الحطب لا أعبد ما تعبدون الذين إذا
اكتالوا على الناس يستوفون. மாஷா அல்லாஹ், சூப்பர். பட் உங்க அம்மா அப்படி சொல்ல இல்லையே எங்கள்கிட்ட, நீங்க சின்ன ஆள், உங்களுக்கு மிச்சம் கஷ்டமாயிருக்கும், உங்களுக்கு கிளாஸ் கூட போட்டு தாங்கன்னு அப்படின்னு நிறைய சொன்னாங்களே, அப்படியா? நீங்க இல்லையே. ஏ அதீவா, நீங்க மாஷா அல்லாஹ் நல்ல, நீங்க வந்து ஜாசியாட கிளாஸா இல்லையே? இல்ல, ஜாஷியா அக்காவோட கிளாஸ் இல்ல, அப்துல்லா கானோட கிளாஸ். அப்துல்லாட கிளாஸா? ஆமா ஆஹா. ஹஸ்ரத், ம். சேம் ஸ்கூல்ல நீங்களும் தான் அப்துல், படிக்கிறோம். அதே சேம் ஸ்கூல் சேம் ஏஜா? சேம் ஏஜ் இல்ல, அவ என் விட பட் குட்டி ஹஸ்ரத். அப்படியா? நல்ல மாஷா அல்லாஹ், அவங்களோட ஓதல் நல்லா இது, நல்லா நீங்க அவசரமா, நீங்க ஹபீஸ் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் ஹபீஸ். ஹஸ்ரத். அவரும் அவங்களுடைய ஸ்கூலா இல்ல தானே? ஃபர்ஸ்ட் இருந்தாவ, நெக்ஸ்ட் இப்ப போயிட்டான். இல்ல, ஆயித்தான். பட் அவங்களோட லெவலுக்கு நீங்க இல்ல, அதோட நல்லா இருக்கிறீங்க. மூணு மூணு பேர் இருக்கிறீங்க, மூணு பேரும் சேம், கிட்டத்தட்ட சேம் இதுதான். ஒன்று அப்துல்லா இருக்கிறார், அப்துல்லா கான் என்று. ரெண்டாவது நீங்க, மூன்றாவது ஹபீஸ். மாஷா அல்லாஹ், நீங்க அப்துல்லாவோட ஈக்குவலா போறதுக்கு ஏழு இன்ஷா அல்லாஹ், அந்த ஸ்டேஜ் வரையில பாஸ்டா. உங்களை நாங்க இன்ஷா அல்லாஹ் வசனங்கள் ரீதியாக தான் உங்களோட பயிற்சியை நாங்க ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அதை நீ விலையை கொள்ளணும். இன்ஷா. சரியா? நாங்க உங்களுக்கு சொற்களாக ஓய்த்தாரது, எழுத்து எழுத்தா பழக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நான் பேசுறது தெளிவில்லை, கிளியர் இல்ல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள கஷ்டம்னா கட்டாயம் ரிப்பீட் பண்ணி கேட்கணுமா? ஓகே ஓகே. ஹஸ்ரத். உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வசனங்களாக நாங்க பிராக்டிஸ் பண்றதுதான் எங்கட உங்களுக்கு உரிய பாடம். அதிலிருந்து எங்கட கண்டினியூலியா உங்களோட அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க உங்களை கொண்டு போவோம். இந்த ஸ்டெப் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், அப்படித்தானே? நீங்க அம்மா கூட இந்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணீங்க, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்திப்போம், தெரியுமா உங்களுக்கு? அப்படித்தானே எல்லாம்? ஆமா ஹஸ்ரத். அதுதானே. அப்ப நீங்க அம்மாக்கு ஏதாவது விளங்கப்படுத்தினீங்களா? ஆமா ஏன் அம்மா பிடிச்சு கொள்ளல? அம்மா கஷ்டம் அப்படியா? ஆமா சரி, ஹஸ்ரத். சரி கஷ்டப்பட்டாங்க, சரி கஷ்டப்பட்டாங்க. நல்ல, ஓகே ஹே. அப்ப அதீபாக்கு பெரிய ஒரு பொறுப்பு உண்டு, இது என்ன தெரியுமா? வேலை உண்டு. என்ன என்னது வேலை சொல்லுங்க? ஹஸ்ரத்? என்ன வேலை தெரியுமா? நீங்க கிளாஸ்ல பழகுற ஒவ்வொரு சாப்டரையும் அம்மாவோட கட்டாயம் டிஸ்கஸ் பண்ணுவோம், அம்மாவுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்ப நீங்களும் ஓதி பழகினது போலேக்கும் உங்கள் மூலமாக உங்களோட அம்மாவும் ஃபுல்லா புடிச்சு கொள்வாங்க. நான் உங்களுக்கு திருத்துற நுணுக்கமான, மிக மிக நுணுக்கமான விஷயங்களையும் நீங்க என்ன செய்யணும்? அம்மாவோட ஓதுல கவனிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப ரெண்டு வேலையும் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்ப எங்க டார்கெட், எங்களுக்கு உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட பிடிச்சிடுவோம். எங்க டார்கெட் என்ன தெரியுமா? எங்க டார்கெட் உங்களுக்கு குர்ஆனை ஓதி தந்துட்டு அனுப்புறதால எங்க டார்கெட். நாங்க உங்களுக்கு ஓதி தந்தா, நான் உங்களுக்கு ஓதி தாரத்தை வச்சு நீங்க என்ன செய்யணும்? இன்னும் ஒருத்தருக்கு அதை அழகான முறையில ஓதுறதுக்கு பழக்கிடணும். நீங்களும் ஓதணும், இன்னொருத்தரும் அதை ஓதணும். அப்ப உங்களோட அம்மாவுக்கு நீங்க இந்த வேலை செய்யலும் ஏன்னா இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அதீபா அல்லாஹ். எழுந்த. ஆஹ் இதான் இதான் நான் உங்களோட சொல்ல வந்த விஷயங்கள். எங்களோட இலக்கு, எங்களுக்கான தூர நோக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. நீங்க அம்மாவோட கிளாஸோட இதெல்லாம் மிச்சம் பேசல. ஆஹ் நீங்க கட்டாயம், ஓதி பழகுற அந்த ஸ்டைல்லையே அதீபா, பேசுறது கேக்குதானே? ஆ, நீங்க வீட்டுல சுயமா கேக்குது. ஓதுறீங்க, செல்ஃபா ஓதுறீங்க தானே? ஓதுறேன் உஸ்தாத். டெய்லி ஓதுவீங்க தானே? டெய்லி நீங்க ஒரு பகுதி, ஏதோ ஒரு பகுதி எடுத்து ஓதுவீங்க, அப்படித்தானே? நாங்க ஆ, கிளாஸ்ல சொல்லி தர ஓதுவேன். விஷயம் எல்லாத்தையும் நீங்க அதுல இதுக்கு பின்னால திருத்தி திருத்தி தான் ஓதணும். ஓகே உஸ்தாத். அப்பதான் உங்களால குய்யா பிடிச்சு முடியும். ஹாய். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகமா? கிளாஸுக்கு 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு வரணும், இதெல்லாம் அம்மாவுக்கு வழங்கப்படுத்தினேன். ஏன்னா இதுதானே எல்லாம். நான் ஒரு முறை சொல்லிடுவா, ஒரு தடவை சொல்ல வராது. ம்.
தேவையா தேவையில்லையா? தேவை ஹஸ்ரத். கிளாஸுக்கு 5 மினிட்ஸ் முன்னுக்கு நீங்க வாங்க. இப்ப நீங்க வந்துக்கிறீங்களே, நல்லா குட். அப்படி நீங்க மெசேஜ் போட தேவையில்ல. நீங்க ஆட்டோவாவே வந்து ஜாயின் ஆகும். சரியா? நீங்க வந்து உங்களோட லிங்க்ல ஜாயின் ஆகி வெயிட் பண்ணுங்க. ஸோ நீங்க கனெக்ட் ஆகுவீங்க. டிவைஸ்ல சார்ஜ் இருக்கான்னு பார்த்துக்கொள்ளணும். போனை கையில வச்சுக்கொண்டு கிளாஸுக்கு வரக்கூடாது. நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகிற நேரம் உங்களோட கையில போன் நிற்கப்படாது. போன் ஸ்டாண்ட் பையா ஒரு இடத்துல வச்சுட்டு தான் நீங்க கிளாஸுக்கு வரணும். விளங்குது அதிபாக்கு? ஓகே. ஓகே குட். சைலண்டான இடத்துல இருந்து கிளாஸ்க்கு வாங்க. உங்களோட இன்றைக்கு நீங்க வந்திருக்கிற பிளேஸ் நல்லா. லீவ் எடுக்கிறேன்னு சொன்னா பயம் இல்லாம லீவ் எடுக்கலாம். ஆனா எங்களுக்கு அதுக்குரிய ஒரு பெர்மிஷன் இன்ஃபார்ம் பண்ணி கொள்ளணும். அதான் உங்களோட பெர்மிஷன். இப்படித்தான் எனக்கு லீவ் ஓகே ஒன்று உஸ்தாத். தேவைன்னு சொல்லி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹோம் ஒர்க் என்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஹோம் ஒர்க் கட்டாயம் நீங்க எங்களுக்கு செய்யணும். அதுக்காக நாங்க உங்களுக்கு ஒரு நாள் டைம் தருவோம். சரியா? ஒரு நாள் டைம் தருவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த டைமுக்குள்ளால உங்களோட ஹோம் ஒர்க்கை நீங்க செஞ்சு தரணும். அந்த ஹோம் ஒர்க்கை நீங்க ஒழுங்கா செய்யலைன்னு சொன்னா அடுத்த வகுப்புல நாங்க அந்த ஹோம் ஒர்க்கை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ரிவிஷன் கிளாஸாக அந்த ஹோம் ஒர்க்கை நாங்க டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஏன் உங்களால ஹோம் ஒர்க் செய்ய முடியல, இப்படியெல்லாம் நாங்க பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? கிளாஸ்ல நாங்க ஒரு ஹோம் ஒர்க் உங்களுக்கு தந்தமிட்டால் அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட்ல அடுத்த கிளாஸ்ல ஸ்டார்ட்ல நாங்க அந்த ஹோம் ஒர்க்கை ஒரு முறை ரிவைஸ் பண்ணிட்டு தான் நாங்க புதிய பாடத்துக்குள்ள போகுவோம். விளங்கினா? எஸ் ஹஸ்ரத். குட். இது ஒரு முக்கியமான விஷயம். சரியா விளங்கி வரணும், புரிஞ்சு வரணும். உங்களோட கிளாஸ் டைம் எத்தனை மணிக்கு இன்றைக்கு கிளாஸ்? 8 மணி கிளாஸ். அப்படித்தான் அதிபா? உங்களோட ஆமா கிளாஸ் ஹஸ்ரத். வந்து 7:55க்கு ஓபன் ஆகி 8:10 வரைக்கும் வெயிட்டிங்ல இருக்கும். அதான் வெயிட்டிங் டைம் பீரியட்னு போட்டி பாருங்க. அவ வெயிட்டிங் டைம் பீரியட்னு போட்டி 8:10 ஆகுற நேரம் உங்களோட கிளாஸ் லிங்க் நீங்க ஜாயின் ஆகல என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி க்ளோஸ் ஆகிடும். ஓபன் ஆகாது. அதுக்கு பின்னால மூடிட்டு போயிடும், மூடிடும். அப்படி மூடிச்சென்று சொன்னால் அதுக்கு பின்னால எனக்கும் உள்ளுக்குள்ள போக இயலாது, உங்களுக்கும் உள்ளுக்குள்ள போக முடியாது. வேறீனா? அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? கட்டாயம் ஒன் டைமுக்கு முன்னாடி நீங்க வந்து ஜாயின் ஆகிடணும். இல்லைங்களா தீபா? இதுதான் முக்கியமான விஷயம். ஓகே புரிஞ்சோண்டா? ஹஸ்ரத். ஓகே குட். நல்லது. எஸ் ஹஸ்ரத். ஓகே, இது எங்கட வெக்கேஷன். இயர்லி ஒரு 23 டேஸ் மட்டும் வெக்கேஷன் இருக்குது. ரமதான் ஃபெஸ்டிவல் 7 டேஸ் வெக்கேஷன். ஹஜ்ட ஃபெஸ்டிவல் அதையும் தாண்டிட்டோம், 7 டேஸ் வெக்கேஷன். டிசம்பர், அதாவது ஒரு இயர்ட லாஸ்ட்ல வரக்கூடிய ஒரு 7 டேஸ் வெக்கேஷன் ஒன்று இருக்குது. அது இன்னும் வரல. மே டே ஒன்று இருக்குது, 1 டே தானது, அது பேத்திட்டு அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த மரணித்த அந்த ரபியுல் அவ்வல் 12 என்ற அந்த தினம் நாங்கள் சொல்லுவோம் மீலாட் டேன்னு சொல்லி, அந்த டேயும் இன்னும் வரல. அது செப்டம்பர் 16. இப்படி ஒரு 5 கேட்டகரியில ஜஸ்ட் 23 டேஸ் தான் ஒரு இயருக்கு இருக்கிற வெக்கேஷன். இது தவிர அடுத்த எல்லா நாளும் எங்களோட அகாடமி ஓப்பனாக தான் நிற்கும். உங்களுக்கான கிளாஸஸ் கண்டினியூவலியா நடந்து கொண்டு போகும். விளங்கினா? ஓகே ஹஸ்ரத். அடுத்த முக்கியமான விஷயம் உங்களோட யூடியூப் சேனல். இப்போ உங்களோட பேர் இப்போ தீபான்னு சொல்லி இதுக்கு பின்னால உங்களுக்கு சொல்லி தனியான ஒரு பிளேலிஸ்ட்ல ஒரு யூடியூப் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டு அதுல உங்களோட கிளாஸஸ் வீடியோ எல்லாம் அப்லோட் ஆகும். நீங்க அம்மாவோட சேனலை போயிட்டு பாத்துக்கிறீங்களா? நிறைய பாத்துக்கிறீங்க அப்படியா? பார்த்திருக்கேன் ஹஸ்ரத். பார்த்து அம்மா சொல்லி கொடுத்துக்கிறீங்க அப்படியா? சொல்லி கொடுத்திருக்கேன். அப்ப இதுக்கு பின்னால நீங்க செய்யணுமே, ஏன்னா பெரிய வேலை. இது வரைக்கும் அம்மா தான் செஞ்சாங்க, இதுக்கப்புறம் நீங்க செய்ய போறீங்கன்னா ம் ஓகே ஹஸ்ரத். ஹைர். அப்ப நீங்க நிறைய செய்யணும். நிறைய செஞ்சு இன்ஷா அல்லாஹ் நல்ல அழகா ஓதி பழகணும். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். பேர்லயும் நாங்க யூடியூப் சேனல்ல திறப்போம் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு முக்கியமான இன்ஷா அல்லாஹ். மெசேஜ். நாங்க பல பேருக்கும் சொல்றோம், உங்களோட அம்மாவுக்கு நாங்க சொல்லியிருந்தோம், உங்களை போல ஓதணும்
எனக்கு ஓத தெரியும், ஆனா சரியா ஓத தெரியாது, சரியான உச்சரிப்போட ஓத தெரியாது என்று யாராவது நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தா, அவங்களுக்கு தமிழ் தெரியும் என்றால் அல்லது இங்கிலீஷ் தெரியும் என்றால் ஏதோ ஒரு லாங்குவேஜ் ஃபுல்லுவன்லியா தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட்லி தமிழா இருந்தால் பெட்டர். அவங்களுக்கு நீங்க நாங்க தார லே அவுட், நாங்க தார போஸ்டர்ல அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அவங்களும் என்ன செய்யலாம், ஓதி பழகி பிடிச்சு கொள்றதுக்கு லேசாகும். இதான் அதீபாவோட நாங்க இன்னைக்கு பேசிக்கொள்ள வந்த விஷயம். உங்களுக்கு வேற என்ன செய்ய நாங்க சொல்லி தரணுமா? இது எங்கட யூடியூப் சேனல்ல இருக்கிறார்கள். வேற என்ன சரி இருக்குதா தெரிஞ்சு கொள்ளதுக்கு? தீபா, உங்களுக்கு என்ன சரி சொல்லித்தர வேண்டுமா, தெரிஞ்சு கொள்ளணுமா என்ன சரி? உண்மையிலேயே இக்ஃபா லெட்டர்ஸ் தெரியும் ஹசரத். இல்ல நான் கேட்டேன் உங்களுக்கு வேற, நான் இன்றைக்கு இன்றைக்கு உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி தந்தேன் நினைக்கிறேன். இன்றைக்கு இன்றைய பாடத்து இன்னைக்கு முதலாவது கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இதுல உங்களுக்கு வேற என்ன சரி தெரிஞ்சு கொள்ளணுமா? எஃபார்ட் லெட்டர்ல நான் பின்னுக்கால பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். என்ன சரி தெரியவில்லை, என்ன சரி டவுட், என்ன சரி ஒன்றும் விளங்காத பகுதி என்ன சரி சாண்டைக்கு நான் சொல்லி தந்ததுல இன்றைக்கு உங்களோட பேசின விஷயத்துல ஏதாவது தெளிவில்லை, ஒழுங்கா கிளியர் இல்ல என்றைக்குதா? இல்ல ஹசரத். ஆஹ் அப்ப நாங்க என்ன செய்வோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் உங்களோட அடுத்த பாடம் அடுத்த வகுப்புக்கு உங்களுக்குரிய ஸ்லைடுகள், உங்களுக்குரிய உங்களோட பாடத்துக்குரிய விஷயங்கள் எல்லாம் நாங்க ரெடி பண்ணிட்டு வருவோம். சரியா? அதுல இருந்து உங்களோட வகுப்பு ஆரம்பமாகும். பெரும்பாலும் அம்மாட சில விஷயங்கள் தான் உங்களுக்கு ஆரம்பத்துல வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் அவசரமா சில விஷயங்களை பிடிச்சு கொண்டீங்கன்றால் அம்மாட ஸ்லைடுகளை பார்த்துருந்தீங்கன்னா படிச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க, அவசரமா ஆன்சர் பண்ணி கொண்டு நாங்க கேட்கிற எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணி கொண்டு போயிருவீங்க இன்ஷா அல்லாஹ். அது உங்களுக்கு லேசா ஹெல்ப் ஆகிக்கும். ஓகே ஹசரத். நல்ல இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நான் சந்திப்போம் உங்களுக்கான ஸ்லைடுகளோடு. நல்லமா, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். வலைக்கும்.